அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சங்கர் பேசுகிறேன். வீடியோ என்ன பார்க்க வரமாக்க கத்திரி நடந்துட்டு 40 நாளுக்கு மேலே ஆச்சு. 40 50 நாள் மேலே ஆச்சு. இதான் பாருங்கள், புழு பாருங்க, குருத்து புழு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் வரத்து நேரம் வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கு என்ன தீர்வு, எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு என்ன கேட்டார். அதுக்கு தான் என்ன மருந்துன்னு அவங்க பார்ப்போம். புழுவை பாருங்கள், ஒரு குருத்து விடலை, அனைத்து குருத்துலையுமே எல்லாமே கொண்டப்படும். வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஏன்னா காப்புக்கு வந்துக்கணும் செடி, ஆனால் மருந்து இந்த கொடுத்தனால காப்புக்கு செடி வரல. இது மருந்து என்ன மருந்துன்னு பார்த்தோம்னாக்கா கோராஜன் பார்த்துருங்க. கோராஜன் இது 10 மில்லி டப்பா. இது ஒரு டப்பா 40 நாளைக்கு கீழே அடிக்கிற அந்த 7 மில்லி போதும். அது 50 நாள் ஆச்சுனாக்கா 50 நாள் 10 மில்லி போதும். அப்போ தான் கட்டுப்படுத்தும். கொடுத்து தான் கட்டுப்படுத்தும். அந்த 10 மில்லி டப்பா வந்து மருந்து ஊட்டிக்கிட்டு இருக்குங்க டேங்க் இதில் பாட்டிலில். அது நல்லா நல்லா குழி கொதிக்க நல்லா ஊற்றிடுங்க. அப்போ தான் மருந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். நல்லா குழி ஊற்றுங்க. ஊற்றி அப்புறம் அமைப்பு ஊற்றுங்க. ஊற்றி எல்லாம் கரைச்சாச்சு, தூக்கி விட பண்ணியாச்சு. மருந்து மட்டும் நம்ம ஒதுங்காமல் சீராக இந்த மருந்து அடிக்கும்போது ஒரு செடி ஒரு கிளை ஒதுங்காமல் நல்லா பிடிச்சிருங்க. அப்போ தான் பூச்சி நம்ம கட்டுப்படுத்த முடியும். புழுவை குருத்து புழு எல்லாத்துலேயுமே இருக்குது. குருத்து புழு அதிகமாக இருக்குது. அதனால் செடி ஒதுங்காமல் பிடிச்சிருங்க. இது மருந்து அடித்து 5 நாளைக்குள்ளே நல்லா தெரிஞ்சுருங்க. 5 நாளைக்குள்ளே ஒரு டானிக் அடிச்சுடணும். அப்போ தான் அந்த செடி கொஞ்சம் இதாக நல்லா வரும். நல்லா 5 நாளில் ஒரு டானிக் அடிச்சிடுங்க. அருமையாக வந்துடும், ரிசல்ட் கிடைக்கும். 10 நாள் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.